ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மக்காச்சோளத்தில் நம்ம எப்படி உப்புமா செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ நம்மக்கிட்ட இந்த சோளம் 2 கிலோ அளவு இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்துட்டு லேசாக நம்ம உரலில் போட்டு இடித்தோம் அப்படின்னா அந்த உமி எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா ரைஸ் மில்லில் கொடுத்து திரித்து பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம். இப்போ வாங்க உப்புமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நல்லா உதிரியாக பொழு பொழுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இந்த உப்புமா குழந்தைங்களுக்குமே நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ நெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 15 முந்திரி பருப்பு இருக்கும் சேர்த்துக்கிறேன். இந்த நெய்யிலே இந்த முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துடலாம். ஹீட்டை லோ ஃப்ளேம்லேயே வச்சு முந்திரி பருப்பை நம்ம பொன்னிறம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்தால் போதும். வறுத்து முந்திரி பருப்பை வேறு ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். மீதம் இருக்க அதே நெய்யிலே நம்ம திரித்து வந்ததான மாவையும் சேர்த்து கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டே மாவை நம்ம சேர்த்து வறுத்துட்டோம் அப்படின்னா உப்புமா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல சுவை நல்லாயிருக்கும். அதனால் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துடலாம். நான் 2 கப் அளவு மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கப்போட அளவு மெஷர்மெண்ட் எதுனாலும் சரி, டம்ளர்னாலும் சரி, இல்லை ஒரு சின்ன கிண்ணமாக இருந்தாலும் சரி, எந்த கப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் நம்ம 1 கப் மாவு எடுக்கிறோம் அப்படின்னா 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்தா போதுமானதாக இருக்கும். இப்போது நெய்யிலே நம்ம இந்த மாவை நல்லா வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள். இதில் இன்னும் கொஞ்சம் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனை வரும்ல அதிகமாக, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இதை வறுத்து எடுக்க ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துடலாம். அடுத்ததாக இதை வேறு ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுருவோம். ஆற வச்சுட்டு இப்போ உப்புமாவுக்கு ரெடி பண்ணிடலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 25 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா சிறிது கருவேப்பிலையை சேர்த்துடலாம். நாம் எப்போவும் ரவை உப்புமா சேமியா உப்புமானே சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம். அதனால் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கிற மாதிரி இந்த உப்புமாவும் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் வரமிளகாய் ஒரு 4 மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா நம்ம அந்த எண்ணெயிலே வதக்கி விடலாம். வெங்காயம் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுறதுனால இதனோட சுவை அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. போதும். இதுக்கு தேவையான அளவு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் 2 கப் மாவு எடுத்து வச்சுருக்கனால இதனோட தண்ணி அளவு பார்த்திங்க அப்படின்னா 2.5 கப் தண்ணி போதுமானதாக இருக்கும். தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வார வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அடுத்ததாக இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், கொதி வந்துருச்சு. அடுத்ததாக நாம் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறதான இந்த மாவையும் இதில் சேர்த்து கிளறி விடலாம். தண்ணி நல்லா தளன்னு கொதித்து வரணும். அப்போ நம்ம மாவை சேர்த்து கிண்டணும் அப்படின்னா நமக்கு சரியான பதமாக இருக்கும். நாம் அரைச்சி வாங்கிட்டு வந்ததான மாவு பார்த்திங்கன்னா நல்ல பவுடராக தான் இருக்குது. இதை இப்போ சேர்த்து கிளறி விட்டுறலாம். இந்த மாவை சேர்க்கும்போது ஹீட்டை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு மாவை சேர்த்து கைவிடாமல் கிளறி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக கட்டி இந்த மாதிரிலாம் பிடிக்காது. அப்படியே உதிரி உதிரியாக வெந்து வந்துடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த உப்புமா அப்படின்னா நாங்களாம் சின்ன வயசில் அடிக்கடி விரும்பி சாப்பிடுவோம். ஆனால் இப்போ நம்ம இதை குழந்தைங்களுக்கெலாம் வாங்கி செஞ்சு கொடுக்குறதே இல்லை.
ஏன்னா அவசரமான காலகட்டத்தில் எல்லாரும் ஓடுறதுனால பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறதில்ல. எது நமக்கு கை கிடைக்கோ அதை நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்ருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு சேஞ்சாக இருக்கும். அவங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாவு பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லேயே நமக்கு கிடைக்கும். நம்ம தேவைப்படும் போது கடைகளில் அடிக்கடி வாங்கி செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் ஒரு 5 மினிட்ஸ் அளவு நம்ம மூடி வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வைக்கும்போது இந்த மாதிரி நமக்கு உதிரியாக வந்து கிடச்சிருது. பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நமக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு வேக வைக்கும்போது உதிரி உதிரியாக நமக்கு கிடச்சிருது. அவ்வளோதான். பாருங்கள், சூப்பரான நமக்கு மக்காச்சோள மாவு உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்.